எல்லா புகழும் கடவுளுக்கே உரித்தானது. அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். மிக்க அருளாளர், மிக்க கருணையாளருமாகிய கடவுளின் பெயரால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில நம்ம கடவுள்தான் நம்முடைய நிலைகளை உயர்த்துபவர் அல்லது கடவுள்தான் நம்முடைய நிலைகளை தாழ்த்துபவர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். கண்டிப்பாக கடவுள்தான் எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். மற்ற எவர் ஒருவருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. இதுவே கடவுளுக்கான பரிபூரணமான அர்ப்பணித்துக் கொண்ட நிலையாகும். இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் பரிபூரணமா அப்படின்ற அர்த்தம். அது பேர் பரிபூரணமானா ஃபுல்லா நான் சிரமம் நினைச்சிட்டேன், டோட்டலி ஐ எம் சரண்டர் அப்படிங்கிற மாதிரி, டோட்டலி ஐ எம் சரண்டர் டு காட் அப்படிங்கிற மாதிரி நான் பரிபூர்ணமா கடவுளுக்கு சரண் அடைச்சிட்டேன். ஃபுல்லா எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே உங்களாலதான் முடியும் அப்படிங்கறதுதான் பரிபூர்ணமா நம்மளுக்கு அவருக்கே அர்ப்பணிச்சு கொள்றது அல்லது அவருக்கே ஒப்படைச்சுக்கிறது அல்லது அவருக்கே சரணடையை செய்து கொள்றது. இதுல உங்களுக்கு எந்த வார்த்தைகள் உங்களுக்கு கணக்கச்சிதமா பொருந்துதுன்னு தோணுதோ அதை நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரஷாத் சொல்றாரு. கடவுள் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்றார். அந்த அனைத்தையும்ங்கிற ஒரு வார்த்தையில அந்த ஒரு வரி இருக்குது இல்லையா, அந்த ஒரு வரி கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவராலதான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு ஆயிருச்சு. அதை விடுத்து நம்ம இதெல்லாம் நம்மதே செய்யணும், நம்மதே ஜாக்கிரதையா இருக்கணும், நம்மதே கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மதே இந்த மாதிரி ட்ரை பண்ணணும், நம்மதே உறுதிப்பாட்டோட இருக்கணும், அப்படி எல்லாம் நம்மதே நன்னறியான வாழ்க்கையை வாழணும், நம்மளே நம்பிக்கை கொண்ட நிலையில மரணிக்கணும் அப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அது காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளக்க வராது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படின்னா கடவுள் தான் அனைத்தையும் நடத்துகின்றார் அப்படின்னா இதை நடத்துறவரும் கடவுள் தான் ஆயிடும். அப்ப அது எந்த வார்த்தையில வரும் அப்படின்னா காட் இஸ் ரன்னிங் சம்திங், அதாவது கடவுள் சிலவற்றை நடத்துகின்றார், அல்லது காட் இஸ் ரன்னிங் மெனிதிங், கடவுள் பலவற்றை நடத்துகின்றார். இப்படிங்கிற கேட்டகரி இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளதான் அது வரும். இத பொதுவா யாரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துல பெரும்பாலான மனிதர்கள் இப்ப வரைக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நம்மதான் நம்மளுக்கான நல்லதை பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறதுதான். பெரும்பாலான மனிதர்கள் நல்லா கேளுங்க, சாத்தான் அப்ப சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் சாத்தான் நரகம் சாத்தான் சொல்றான், உனக்குன்னு பெரும்பான்மை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கடவுள் சாத்தான்ட்ட சொல்றாரு. உனக்குன்னு நீ பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கிட்ட. இந்த உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த உலகத்துல பெரும்பான்மையா இருக்காங்க. நம்மளை கடவுள் தான் அதுல இருந்து காப்பாற்றணும் இப்படி கேட்கறதுதான் லாஜிக். சரியா? கரெக்டா நீங்க கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்து கொண்ட ஒரு நபராக இருந்தால் நீங்க கடவுள்கிட்ட எப்படி கேட்கணும்னா இந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து, இந்த மோசமான நிலையில இருந்து கடவுள் தான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. குர்ஆன்ல வசனம் இருக்குது, நீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும்ங்கிற வசனம் இருக்குது. ஆனா குர்ஆன் உங்களுடைய சோதனைக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டதாத்தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, குர்ஆன் ரெண்டு கருத்துக்களை சுட்டி காட்டுது. ஒண்ணு தவறான பாதை, இன்னொன்னு சரியான பாதை. இன்னொரு இடத்துல ரஷாத் சொல்றாரு, நீங்க குர்ஆன்ல ஒரு நயவஞ்சகத்தனமா கேள்வி கேட்கணும், இதை மறுக்கிறணும் அப்படின்ட்டு நீங்க தேடுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கான்செப்டும் குர்ஆன்ல இருந்தே கிடைக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க அதை மறுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா குர்ஆன் மறுக்கும்படியாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்குது. 3 பேருக்கு குர்ஆன் கட்டமைக்கப்பட்டிருக்குது. யார் யார் அந்த 3 பேரு? நம்பிக்கையாளர்கள், நயவஞ்சகர்கள், நம்ப மறுப்பவர்கள். இந்த 3 பேருக்கும் ஒரே புத்தகமா குர்ஆன் இருக்கும்போது அந்த 3 பேருக்குமே வழிகாட்டுது.
அவனுக்கு அவன் நம்பிக்கையாளர்களை திசை திருப்பணும், அவனை வழி எடுக்கணும்னு நினைக்கும் போது அதுல இருந்து குர்ஆன் சில விஷயங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க. உலகத்துல ரொம்ப சிறுபான்மையினர் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இந்த கடவுள் மட்டுங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்க. இந்த நபிமார்கள், தூதர்கள், வானவர்கள், இவங்க எல்லாருடைய புரிதலையுமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கடவுள் மட்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அவரால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியுங்கிறதா தான் இருக்கும். சாத்தானுடைய மிக பிரசித்தி பெற்ற மேலான சமூகத்துல நடந்த கலகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலான கலகம், அந்த மேலான சமூகத்துல நடந்த கலகம் என்னவா இருந்துச்சு? அதை எதை முன்னாடி வச்சான்னு தெரியுமா? கடவுள் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா என்னாலும் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதான் முன்னாடி வச்சான். அதை வச்ச உடனே ரொம்ப அறிவில்லாத சில படைப்புகள் மட்டும் அவனுடைய கண்ணோட்டத்தை ஆதரிச்சுச்சு. அந்த ஆதரிச்ச உடனே அவங்க வகைப்படுத்தப்படுறாங்க. ஜின்களாகவும் மனிதர்களாகவும் மாணவர்களாகவும் வகைப்படுத்தப்படுறாங்க. இந்த அதை வச்சது எதுவுமே கிடையாது. கடவுள் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா இதெல்லாம் நான் தானே செய்யணும், நான் தானே செய்யணும், என்னால செய்ய முடியும்ல, எனக்கு அதுக்கான ஆற்றல் இருக்குதுல்ல. இப்ப இங்க நடக்கிற அதே கலகம் என்ன அப்படின்னு தெரியுமா? அங்க மேலான சமூகத்துல நடந்த அதே கலகம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. நான் நிறைய பேர்ல சொல்லியிருக்கிறேன், இங்க நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன கலகம் தெரியுமா? கடவுள் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா இதெல்லாம் நம்மதான் செய்யணும், நான் தான் நல்லவனா இருக்கணும், நான் தான் நம்பிக்கையாளனா இருக்கணும், நான் தான் எல்லாமே செய்யணும், உறுதிப்பாட்டோட இருக்கணும், விடாமுயற்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் சொல்லல, இந்த பயான் ஒருத்தருக்கானது கிடையாது, பல பேர் சொல்றாங்க. பல பேர், நிறைய பேர் சொல்றாங்க. இத போய் யார்கிட்ட சொன்னாலும் கேள்விதான் வரும். அவங்களுக்கான விஷயத்தை தான் இதை சொல்றேன். ஆனா அது அப்படி கிடையாது. என்னது விடாமுயற்சி? விடாமுயற்சி என்னது விடாமுயற்சினா? ஆக்சுவலா ஏன் இந்த குழந்தை இருக்குதுன்னா, இந்த 1 வயசு குழந்தை, இந்த குழந்தை நேத்தைக்கு முந்தானேக்கு சேர் மேல ஒரு நியூஸ் பேப்பரை வச்சாச்சு, ஒரு விளையாட்டு ஜாமானே வச்சாச்சு. அந்த குழந்தை அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால ஏற முடியல, ஆனா காலை தூக்கி தூக்கி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. இது இயல்பு, இது இயல்பு. இதுக்கு பேருதான் இயல்பான விஷயம். நல்லா காது கொடுத்து கேட்கணுங்க. இயல்பு அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கூட அது தெரியும், அது வரும். இது இயல்பு. அந்த குழந்தைக்கு தெரியுமா அது விடாமுயற்சின்னு? அந்த குழந்தைக்கு தெரியுமா அது உறுதிப்பாடு? அந்த குழந்தை எப்படி அதை ட்ரை பண்ணுது, அதை செய்யுது. அது கடவுளுடைய படைப்பே அப்படித்தான். எப்படி தெரியுமா படைச்சிருக்கிறாரு? உனக்கு எதுலையாவது ஆர்வம் இருந்துச்சு, உனக்கு எதையாவது ரொம்ப பிடிச்சிச்சு, உனக்கு ஏதாவது ரொம்ப நேசத்திற்குரியதா இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்றதுக்கு அந்த இயல்பாவே மாத்திடுவாரு. அதை ஒரு இயல்பாவே மாத்திடுவாரு. அதுக்கு நீங்க பேர் வச்சு அதை நீங்க செய்யணும்னு கண்டனை கட்டிக்கிட்டு உங்களால செய்ய முடியாது, தோற்று போயிடுவீங்க. உறுதிப்பாட்டோட இருக்கணும், விடாமுயற்சியோட இருக்கணும், நான் நன்மையாளனா இருக்கணும், நம்பிக்கையாளனா இருக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் வழிதவர்கள்ல இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேர் வழிதவர்கள்ல இருக்கிறான். சொல்றாங்கல்ல, நான் இதை செய்யணும், நான் இதை வைக்கணும், நான் இதை கொல்லணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் நீங்க அப்படி எல்லாம் வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய கட்டளைகளை நீங்கள் உறுதிப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும். வசனம் இருக்குதா, நீங்க உறுதிப்பாட்டோட கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இல்ல? ஏன் இல்ல? நான் அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் நீங்க உறுதிப்பாட்டோட இருந்து இந்த மாதிரி ஒரு நன்மையான வாழ்க்கையை உங்க வாழ்க்கை முழுசா வாழ்ந்து காட்டி எனக்கு ஒரு முன்னுதாரணத்தை அமைக்க வேண்டியதானே? நான் என் கருத்தை மாத்திக்கிறேன், கடவுள் மட்டும் இல்ல நானும் தான் சேர்ந்து செய்யணும், என் கருத்தை மாத்திக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க அதை ட்ரை பண்ண கூட அவங்களால முடியல. 24 மணி நேரத்துல நீங்க தூங்குற நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரத்திலையும் கடவுளை நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறது கட்டளை. உங்களுடைய அகந்தையை கொள்ள வேண்டும்ங்கிறது முதல் கட்டளை. இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டாங்களா? செஞ்சுட்டீங்களா? உங்க உறுதிப்பாடு, உங்களுடைய எல்லா முயற்சி, உங்களுடைய இதெல்லாம் வச்சு நீங்க செஞ்சுட்டீங்களா? இல்ல. அப்ப என்ன நடக்குது? கடவுள் தான் நாடுகின்றோரை தூய்மைப்படுத்துகின்றார், கடவுள் தான் நாடுகின்றோரை வழி நடத்துகின்றார், கடவுள் தான் நாடுகின்றோரை மீட்டுக் கொள்கின்றார், கடவுள் தான் நாடுகின்றோரை சொர்க்கத்திற்குள் நுழைய அனுமதிக்கின்றார். இதுதாங்க நடக்குது. யாருமே எதையுமே செய்யல, யாருமே எதையுமே சாதிச்சிடல.
அப்ப நான் கேட்டேன், என்ன கேட்டேன் அப்படின்னா உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நான் இந்த நல்ல வேலை செஞ்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு நான் ஏன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ்னு போன உடனே நிறைய பேர் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போனவங்க, நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா இந்த நல்ல வேலை நான் தானே செஞ்சேன். நான் செஞ்ச விஷயத்துக்கு கடவுளுக்கு எப்படி என்னால எல்லா புகழையும் கொடுக்க முடியும்? அது பொய்யாகிறாரா? கடவுள் மேல இட்டு கட்டுற மாதிரி ஆகிறாரா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இதுவரைக்கும் யாருமே எந்த பதிலுமே சொன்னது கிடையாது. இனிமேல வராது அதுக்கான பதில். ஏன்னா அந்த இடத்துல உண்மை இல்ல. அவங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற வார்த்தையில உண்மை கிடையாது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்ன்ற சொல்ற வார்த்தையில உண்மை கிடையாது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் தான். ஆனா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் சொன்னா அது அதுல வராது அப்படிங்கிறாங்க. அது எப்படி வராம போகுது? எவ்ரிதிங்னா எவ்ரிதிங் தானே. எவ்ரிதிங்னா அனைத்தும் தானே. நம்மளோட தமிழர்த்த அனைத்தும் தானே. அனைத்தையும் கடவுள் தான் செய்யறதுன்னா அனைத்தையும் அவர் தானே செய்யறாரு. எப்படி அதுக்குள்ள வராம போகும்? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சில வசனங்களின் ஊடாக இந்த கருத்துக்களை நம்ம பார்ப்போம். 9:24 கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மேலும் அவர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் உங்களுக்கு நேசத்திற்குரியவராக இருக்குமாயின் அப்போது கடவுள் தன் தீர்ப்பை கொண்டு வருகின்றவரை சற்றே காத்திருங்கள். தீய மக்களை தீய சமூகத்தாரை கடவுள் வழிநடத்துவது. என்ன சொல்றதுன்னு புரியுதா இந்த வசனம்? இந்த வசனம் ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு புரியுதா? நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு நான் விரும்புறேன். நிறைய கேள்விகள் கேளுங்க. என்னுடைய கருத்துக்களை எதிர்த்து கேள்விகள் கேளுங்க. நேர்முகமா கேளுங்க. வாட்ஸ்அப்ல கேளுங்க. கேள்வியை கேட்கணும்னு நான் விரும்புறேன். இன்ஷா அல்லாஹ் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மேலும் அவர் நிமித்தம் பாடுபடுதலை விடவும் உங்கள் நேசத்திற்குரியவையாக இருக்குமாய். நல்லா கேளுங்க. உங்களுடைய நேசத்திற்குரியதா? கஷ்டப்படுறதை விட கஷ்டப்படுறத நீங்க நேசிக்கணும்னு சொல்ற. கடவுளுக்கும் அவருடைய தூதர் வழியிலையும் கஷ்டப்படுறீங்கல்ல, அதை நீங்க உண்மையிலே நம்பிக்கையாளரா இருந்தா நேசிக்கணும்னு சொல்ற. நீங்க எந்த ஒண்ண நேசிக்கிறீங்களோ அதன் நிமித்தம் நீங்க விருத்திப்பாரோட விடாமுயற்சியோட தான் இருப்பீங்க. நான் ஜிம்முக்கு போறேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படிங்கும் போது அது ஈஸியான காரியம் கிடையாது. முதல்ல அதுக்கு மனபலம் வேணும். அதுக்கு அடுத்ததாக உடல் பலம் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி இம்ப்ரூவ் ஆகும்போது நான் அந்த வெயிட்டை தூக்கும் போது எனக்கு பயங்கரமா வலிக்கும். எனக்கு ஈஸியாவெல்லாம் இருக்காது, பயங்கரமா வலிக்கும். எனக்கு லோயர் பேக் இந்த குறுக்கு இருக்குதுல்ல, குறுக்கெல்லாம் பயங்கரமா வலிக்கிறதுனால நிறைய நாள் உட்கார முடியாது. நான் இப்ப காலை நீட்டி தான் உட்காருவேன். சம்மணங்கால் போட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல போய் பிளட் லாக் ஆகும். ஏன் அந்த வலியும் தாங்கிக்கிட்டு நான் அந்த இடத்துல நான் போய் செய்வேன்? அதை விட்டுறணும்ல, வலிச்சா நான் அதை விட்டுறணும்ல. ஏன்னா அது வலி கிடையாது, அது சுகம். அது ஒரு வகையான இன்பம். அந்த வலி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால நிம்மதியா இருக்க முடியாது. கடவுளையும் அவருடைய தூதருடைய அந்த வலியில பாடுபடுறதுங்கிறது இருக்குது இல்லையா, அது வலி கிடையாது, அது ஒரு பாடுபடுதல் கூட கிடையாது. அது உங்களுக்கான ஒரு இன்பம், அது ஒரு சுகம், அது ஒரு நேசத்திற்குரிய விஷயம், நீங்க விரும்பக்கூடிய விஷயம் அது. அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 32:16 அப்படி நேசிக்கக்கூடியவங்க அவங்களுடைய இயல்பாவே அந்த உறுதிப்பாடு விடாமுயற்சி மாறிடுது. அதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்தி உணர்வு. 32:16 வசனம், பக்தி உணர்வு மற்றும் ஆவலான எதிர்பார்ப்பின் மேலீட்டால் தங்களுடைய இரட்சகரை வழிபடுவதற்காக அவர்களுடைய விழாப்புறங்கள் உவப்புடன் அவர்களுடைய படுக்கைகளை துறக்கும். என்ன சொல்றாருன்னு புரியுதா? அதாவது மேலும் நம்முடைய வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள். பக்தி உணர்வு அவங்க மனசுல நிறைஞ்சு வழியுது தெரியுமா? இதுவும் அவர் கடவுள் பக்கத்துல நம்ம போயிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஆவலான எதிர்பார்ப்போம். நம்மள இந்த மாதிரி துக்கத்துல இருந்து துயரத்துல இருந்து கடவுள் நம்மளை காப்பாத்திர மாட்டாராங்கிற அந்த எதிர்பார்ப்போம். அவர் மேல கொண்டிருக்க பக்தி இருக்குது இல்லையா, அந்த பக்தி உணர்வு அதை சொல்ல முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதை நீங்க அனுபவிச்சிருக்கணும். அது அனுபவிக்கும் போது தன்னால கண்ணு கலங்கும். அந்த கண்ணு கலங்குறதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அழுகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்படி கிடையாது. அந்த பக்தி உணர்வு அதிகமாகும் போது தன்னால கண்ணு கலங்கிறோம், தோல் சிரிக்கிறோம். நீங்க டக்குன்னு முகவாய்க்கட்டைகள் தரையில் படுத்த மாதிரி அப்படி படுற மாதிரி சிரமணிஞ்சு விழுந்துருவீங்க. அந்த பக்தி உணர்வு பொங்கும் போது அவங்க கடவுள் என்ன சொல்றாலும் அதை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. கடவுள் இப்பவே எந்திரிச்சு நீ அதை போய் பிரச்சாரம் பண்ணு,
அந்த அந்த பள்ளிவாசல்ல இப்பவே நீ போய் அதை எழுந்திரிச்சு பிரச்சாரம் பண்ண அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வு கொடுக்குறாருன்னா அவங்க அதை செய்யவும் தயாரா இருப்பாங்க. அதை அடி வாங்குவோம் மிதி வாங்குவோம் அந்த யோசனைலாம் அவங்களுக்கு வரவே வராது. அப்ப இதுதான் அந்த எதிர்பார்ப்பின் மேலிட்டால் அது தன்னால நடக்குது. என்ன சொல்றாருன்னு தெரியுமா? அவங்க எந்திரிச்சு தொழுவாங்கன்னு சொல்ற, எந்திரிச்சு தொழுவாங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கு வேற அர்த்தம். ஆனா என்ன சொல்றாருன்னா அவர்களுடைய விழாப்புறங்கள் உவப்புடன் அந்த படுக்கைகளை துறக்குங்கிற, அப்படி எந்திரிச்சிருவாங்க. அந்த அந்த எதிர்பார்ப்போட விருப்பத்தோடைய அந்த அப்படி டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. காலையில எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவங்களுக்கு முழிப்பு வந்துடும். இதுதான் நம்பிக்கையாளர்கள். அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள நன்னறியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மதான் நல்லவனா இருக்கணுமா? நம்மதான் பொறாமப்படாம இருக்கணுமா? நம்ம பொறாமப்படாம இருக்கிறோமா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்களா உங்களுக்குள்ள? நீங்க அப்படி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கடவுள் அதுக்கான பதில கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம யாருமே கேள்விகள் கேட்கறது இல்லையே. குர்ஆனை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை ஒரு சாதாரண புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரில வாசிச்சுக்கிட்டே போறோம். அதுல பயணிக்க நம்மளுக்கு தெரியலையே. ஆனா அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கணும். உங்க மனசுக்குள்ளத இந்த வாழ்நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன தெரியுமா சொல்றாரு கடவுள்? உனக்கு நான் கொடுத்த விஷயங்களை எல்லாம் வச்சு மறு உலகின் வீட்டை தேட பயன்படுத்திக்கொள் அப்படிங்கிறார். பொருளாதாரமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், உங்களுடைய புத்திசாலித்தனமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு மறு உலகத்துல வீட்டை தேட பயன்படுத்திக்கங்க. மறு உலகத்தை நோக்கி அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறார். உங்களுடைய நேரமா இருக்கட்டும், நேரத்தை செலவழிங்க. உங்களால எதையுமே செலவழிக்க முடியல அப்படின்னா நேரத்தை செலவழிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? அப்படி எல்லாம் நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அதுதானே உண்மை. ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பிசினஸ்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு லாபம் வரும், இதுல போட்டா லாபம் வருமா வராதா, யார்கிட்ட போய் கேட்கணும், யார்கிட்ட போய் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுன்னு என்ன தெரியுமா? பகுப்பாய்வு செய்யறது. இவ்வளவு விஷயங்களை நீங்க போடுற காசுல பாக்குறீங்க. ஆனா உங்க ஆன்மாக்களை சார்ந்து நம்ம யாரும் பாக்குறது இல்ல. குர்ஆனை பயிலும் குழுக்கள் சொல்லி கடவுள் சொல்றாரு, அவரை மட்டும் தேடியவர்களாக இரவும் பகலும் இருப்பவருடன் உங்களை நீங்களே இருக்கிறதுக்கு நிர்பந்திச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யறோமா? குர்ஆன் கிளாஸ் நடக்குது, எத்தனை பேர் நீங்க அட்டன் பண்றீங்க? எதுவுமே பண்றது இல்ல. அப்புறம் எப்படி குர்ஆனை நீங்க கத்துக்கிற முடியும்? உங்களுக்கு தெரியாத விஷயத்த கடவுள் இன்னொருத்தருக்கு தெரிய வைக்கிறேங்கிற, அப்ப நீங்க அதெல்லாம் செய்யணும்ல. அது தப்பான கருத்தா இருக்கட்டும், சரியான கருத்தா இருக்கட்டும், என்னமோ ஒண்ணு இருக்கட்டும். ஆனா ஏதோ ஒண்ணு நீங்க கத்துக்கிறீங்கல்ல. தப்பான விஷயத்த தப்புன்னு கத்துக்கிறதுக்காக நீங்க குர்ஆன் கிளாஸ் அட்டன் பண்ணலாமே. அதெல்லாம் ஆனா செய்யறது கிடையாது. பெரும்பாலான பேர் சப்மிஷன்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா குர்ஆன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 120 பேர், மிஞ்சி போல 200 பேர் தான் இருப்பான். அந்த குர்ஆன் கிளாஸ்ல 200 பேர் தான் இருப்பாங்க. ஏன் செய்யறது இல்ல? ஏன்னா இதுல காட்டுற ஆர்வத்தை நம்ம அதுல காட்டுறது இல்ல. ஏன்னா நம்ம உண்மையாளர்கள் கிடையாது, நம்ம நன்னறியாளர்கள் கிடையாது, நம்ம நம்பிக்கையாளர்கள் கிடையாது. நம்ம அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறதுதான உண்மை. நான் பட்ட வருத்தமா பேசினா கூட அதுதானே உண்மை. அதுதானே உண்மை. நம்ம இங்க வந்ததே எதுக்காக வந்திருக்கிறோம்? கடவுளை மட்டும் வழிபடுறதுக்கு. ஆனா இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிறதுக்கான வழிவகையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது சரியா? அப்ப அது சரியில்லை. மேலும் நான் முந்தின பேசுற டாபிக்கு வந்துடுறேன். நம்மதான் பொறாமை இல்லாம இருக்கணுமா? நம்மதான் நல்லவங்களா இருக்கணுமா? அப்படிங்கிற விஷயத்துக்கு கடவுள் சொல்றாரு. 7:43 வசனம், அவர்களுடைய இதயங்களில் இருந்து அனைத்து பொறாமையையும் நாம் நீக்கி விடுவோம். அந்த நாள்ல அவங்களுடைய இதயங்கள்ல இருந்து அனைத்து பொறாமைகளையும் நாம் நீக்கி விடுவோம். எல்லாரும் பொறாமையோடதான் இருக்கிறவங்க, யாருமே பொறாமை இல்லாம இல்ல. எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு கசடு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு கசடோ அல்லது பல கசடுகளோ இருந்துகிட்டே இருக்குது. அத கடவுள் தான் தூய்மைப்படுத்துறாரு. நீங்க ஏதாவது ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாதுங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நீங்க போக்கணும்னு நினைச்சா கூட உங்களால முடியாது. நீங்க அப்படிப்பட்ட படைப்புகள் தான், நீங்க அப்படிப்பட்டவங்க தான் நீங்க. மேலும் அல்லாஹ் சொல்றாரு, அவர்களுக்கு கீழே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், இதை நல்லா கவனிக்கணும், எங்களை வழி நடத்தியதற்காக கடவுள் புகழப்பட்டவராக இருப்பாராக. எங்களை வழி நடத்தியது நாங்களா வழி நடக்கல, எங்களை ஒருத்தர் வழி நடத்தினார்ல, அவருக்கே அனைத்து புகழும் முடித்தானது. கடவுள் எங்களை, இதையும் நல்லா கவனிக்கணும், கடவுள் எங்களை வழி நடத்தி இருக்காவிட்டால் நாங்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்க சாத்தியமில்லை. அவர் வழி நடத்தினதுனாலதான் அவர் நல்லது. அவர் என்னை வழி நடத்தல,
அவன் நல்லவன் கிடையாது. அவர் என்னை இப்படி வச்சிருக்கிறதுனாலதான் நான் நம்பிக்கையாளன். அவர் என்னை இப்படி வச்சிருக்கிறதுனாலதான் நான் நன்றறியாளன். அவர் என்னை இப்படி வைக்கல அப்படின்னா நான் நயவஞ்சகனாகவோ நான் ஒரு நம்ப மறுப்பவனாகவோ தான் இருந்திருப்பேன். அதுக்கான காரணம் நீங்க இல்ல, உங்களுடைய சொந்த முயற்சி கிடையாது, உங்களுடைய உறுதிப்பாடு கிடையாது, கடவுள் மட்டும்தான் காரணம். அவர் நாடுனதுனாலதான் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க. அவர் நாடல அப்படின்னா நீங்க இதை எதையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. எங்களுடைய இரட்சகருடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தனர், அவர்கள் அழைக்கப்படுவார்கள், இதுவே உங்களுடைய சுவனமாகும், உங்களுடைய காரியங்களின் பலனாக இதற்கு நீங்கள் வாரிசுகளாக இருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். மேலும் 46:15 அதோட ரிலேட்டடான ஒரு வசனம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 40 வயசுக்குள்ள மரணம் அப்படிங்கிறத பத்தின வசனம் இது. அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் மானிடனை ஏவினோம், அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள், மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்து 40 வயதை அடைந்தவுடன், நல்லா கேளுங்க, 40 வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன சொல்லணும்னு தெரியுமா? என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உமக்கு விருப்பமான காரியங்களை செய்யுமாறும் என்னை இயக்குவீராக. இதுக்கு அர்த்தம் என்ன? என்னை இப்படி எல்லாம் இருக்க வைங்க அப்படின்னு அர்த்தம். நான் இதையெல்லாம் செய்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடுங்கன்னு அவர் கேட்கல. என்னை அப்படியெல்லாம் இந்த உலகத்துல இருக்கும்போது இப்படி எல்லாம் என்னை இருக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னை இதெல்லாம் செய்ய வைங்க, என்னை உங்களுக்கு நன்றி செலுத்த வைங்க. ஆனா பெரும்பாலான பயான்கள்ல என்ன நடக்குது? நம்ம நன்றி செலுத்தணும், நம்ம செய்யணும், நம்ம வைக்கணும், நம்ம கொள்ளணும். ஆனா கடவுளுடைய தூதர் என்ன சொல்லி கொடுக்கிறார், கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, செய்ய வைங்க, என்னை நன்றி சொல்ல வைங்க, என்னை உங்களை புகழ வைங்க, என்னை உங்களை துதிக்க வைங்க, என்னை உங்களை போற்றி புகழ வைங்க, எனக்கு உங்களுக்கு உங்களை நினைவு கூட செய்யுங்க. எனி டைம் நீங்க நினைவு கூட சொல்றீங்க இல்லையா, என்னால முடியல, என்னை அதுக்காக என்னை தயார்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. இத இப்படி கேட்க சொல்ற. அது போலவே என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் நன்னடியுடன் இருக்க செய்வதாக நான் உன்பால் மீண்டு விட்டேன், நான் சரணடைந்த ஒருவனாக இருக்கின்றேன். இதனுடைய விளைவு, இதோட முக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிந்துவிசத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? முக்தி நிலை, முக்தி அடைந்த நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? அந்த முக்தி அடைந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா எதுவுமே இல்லை, நான் தேர்ந்தெடுக்கிறது கூட நான் இல்லை, எல்லாமே கடவுள் அப்படிங்கிறதுதான் முக்தி அடைந்த நிலை. அந்த நிலைக்கு நம்ம இன்னும் போகல, நம்ம இன்னும் அடிமட்ட நிலையவே தாண்டல. அதனாலதான் இவ்வளவு தர்க்கங்கள் சப்மிட்டர்ஸ் சரணடைந்தவர்களுக்கு மத்தியில வெடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படிய கூட இன்னும் நம்ம தாண்டல. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 126வது வசனம் அழகா சொல்றாரு, எங்களுடைய இரட்சகரின் சான்றுகளான அவை எங்களிடம் வந்தபோது அதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பதற்காக மட்டுமே நீ எங்களை வன்கொடுமை செய்கின்றாய். கரெக்டா? எங்களுடைய இரட்சகருடைய சான்றுகள் எங்கள்கிட்ட வந்துருச்சு, அப்படி அதை நாங்க பார்த்துட்டோம், அதை நாங்க நம்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டுமே நீ என்னை வன்கொடுமை செய்யற. எங்கள் இரட்சகரே, இப்ப அவங்க பிரார்த்திக்கிறாங்க கடவுள்கிட்ட, எங்கள் இரட்சகரே எங்களுக்கு உறுதிப்பாட்டினை அளிப்பீராக, மேலும் எங்களை சரணடைந்தவர்களாக மரணிக்க செய்வீராக. என்ன கேட்கிறாங்க? கடவுள்கிட்ட உறுதிப்பாட்டை கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நாங்க உறுதிப்பாடு இருக்கிறோம், எங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல. கடவுளே எங்களுக்கு உறுதிப்பாட்டை கொடுங்க, நாங்க ஏன்னா கலக்கம் அடைஞ்சிருவோம், நாங்க தடுமாற்றம் அடைஞ்சிருவோம், நாங்க விலகி போயிடுவோம், இந்த வன்கொடுமையினோட அந்த தாக்கத்தினால நான் இங்க இருக்க மாட்டேன், நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன், நான் விலகிடுவேன். அப்ப எனக்கு என்ன செய்யுங்க? உறுதிப்பாட்டை கொடுங்க, எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க, இந்த பாதங்களை பலப்படுத்துங்க. அப்ப என்ன இதுல இருந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறோம். நம்ம கடவுளாலதான் அந்த உறுதிப்பாட்டையும் கொடுக்க முடியும், கடவுளாலதான் அந்த விடாமுயற்சியும் செய்ய வைக்க முடியும், நம்மளால எதையுமே செய்ய முடியாது. இது 6346 வசனத்தோட கருவா இருக்குது. கருன்றது தெரியுமா? அதுதான் மையக்கரு. அதை வச்சுதான் இந்த 6346 வசனங்களுமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. காம்பஸ் பார்த்திருக்கிறீங்களா?
ஜாமெட்ரிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல ஒரு காம்பஸ் சொல்லி ஒரு கருவி இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, நடுவுல சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு பென்சிலை வச்சு இப்படியே சுத்தினீங்கன்னா அதுல ஒரு வட்டம் போடும். அந்த மைய புள்ளி இருக்குதுல்ல, அந்த மைய புள்ளி சரியா இல்லைன்னா அந்த வட்டம் ஒழுங்கா வராது. அது மாதிரி காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு புள்ளிய வச்சுதான் இந்த 6346 வசனம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூங்குவீங்கல்லா. எல்லா புகழும் கடவுளுக்கே உரித்தானது. அவரை அன்றி வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவின் 2ஆம் முறை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 97-93 வசனத்துல சொல்றாரு, மேலும் அவர்கள்ட்ட சொல்லுங்க, புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கே, கடவுளுக்கே உரியது. அவர் தன் சான்றுகளை நீங்கள் அங்கீகரிக்கும் வரை அவற்றை உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் செய்யும் எந்த ஒன்றையும் உன் ரட்சகர் ஒருபோதும் அறியாதவர் அல்ல. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் அவருடைய சான்ற நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் தொடர்ச்சி அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறதுதான். நீங்க எந்த நிலையில இருந்தாலும், நீ இதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் உங்களுக்கு சான்ற வலுவா காட்டிக்கிட்டே இருப்பாரு. வாழ்நாள் முடிஞ்சு போனவங்க நீங்க திரும்பி அடுத்தது அப்பயும் உங்களுக்கு அந்த சான்றுகளை காட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க அக்செப்ட் பண்ற வரைக்கும், நீங்க சரியான நிலைக்கு வர்ற வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கும். அவருடைய சான்ற அவர் உங்களுக்கு திரும்ப 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 காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். ஆனா பெரும்பாலான நம்பிக்கையாளர்கள் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர் சொல்லி ரஷாதுடைய சப்டைட்டில் கொடுத்திருக்கிறார். 29-61 வசனம். வானங்களையும் பூமியையும் படைத்தவரும் மேலும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு பணி செய்யும்படி ஆக்கியவரும் யார் என்று அவர்களிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள், கடவுள். பின்னர் ஏன் அவர்கள் விலகிச் செல்கின்றனர் கேட்கிறார். ஏன்னா வானத்தையும் பூமியையும் படைச்சது யாருன்னு கேட்டா கடவுள்னு சொல்றாங்க. யாரு? எல்லாருமே சொல்றாங்க, சப்மிட்டர்ஸ் உட்பட எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் கடவுள் என்ன கேட்கிறாருன்னா, அப்படியே அவங்க விலகி போறாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்பிக்கையாளர்களே விலகி செல்றாங்க. எந்த விஷயத்துல இருந்து? அவங்களால எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற முடியுது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. கடவுள் மட்டும் என்று மொழியப்பட்டால் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய இதயங்கள் வெறுப்பினால் சுருங்கி விடுகின்றன. கடவுள் மட்டும்தாங்க நடத்த முடியும். இதை நடத்துறதுக்கான ஆற்றல் வேற யாருக்குமே கிடையாது. சாத்தானால முடியாது, உங்களால முடியாது, மாணவர்களால முடியாது, கடவுளாலதான் முடியும். அப்படிங்கும்போது அவங்க இதயங்கள் அதை தாண்ட முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இது எப்படி நீ சொல்ல போச்சு? கோபம் வருது, அடிக்கிற அளவுக்கு கோபம் வருது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அவர்கள் வெறுப்பது உண்மை அல்ல, ஏன் மேல அவ்வளவு கோபம் கிடையாது. அந்த கான்செப்ட் அவங்களை அவ்வளவு கோபப்படுத்துது. கடவுள் மட்டும்ங்கிற கான்செப்ட் அவங்க அவ்வளவு வீரியம் கொள்ள செய்யுது. அதுதான் அவங்களுடைய அட்ரினலின் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு, அட்ரினலின் கிளான்ஸ் அதை பூஸ்டப் பண்ணி விடுது. மேலும் 39-38 அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றனர், இருப்பினும் அவர்கள் நரகத்திற்கு செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி ரஷாத் சப்டரில் கொடுத்திருக்கிறார். வானங்களையும் பூமியையும் படைத்தவர் யார் என்று நீர் அவர்களிடம் கேட்கிறாயின் கடவுள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பின்னர் ஏன் நீங்கள் கடவுளுடன் கோரிக்கைகளை அமைத்துக் கொள்கின்றனர்? கடவுள் எனக்கு ஏதேனும் துன்பத்தை நாடினால் அதனை நிவர்த்திக்க, அத்தகைய ஒரு துன்பத்தை நிவர்த்திக்க அவர்களால் இயலுமா? மேலும் அவர் எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை நாடினால் அதை அவர்களால் தடுத்து விட வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏதாவது உங்களால முடியுமா? உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை உங்களால நிவர்த்தி செஞ்சுக்கிற முடியுமா? அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா நீங்க அதை தடுத்துக்கிறீங்களா? எதுக்காக நம்மளுக்கு ஆற்றல் இருக்கா? அப்புறம் என்ன நம்ம செய்யணும்? எதுவுமே நம்ம செய்யல. எவ்வளவு வசனங்கள் அதுல அடுக்கு மேல அடுக்க அடிக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 221 நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்குகின்ற போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள். உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். ஜாக்கிரதையாக இல்ல,
நம்ம போன பயான்ல ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பேர் ஜாக்கிரதையா இருக்கிறதுன்றது. அத அதோட உச்சபட்ச புரிதல் என்ன அப்படின்னா, அவங்க இயல்பாவே அப்படி இருப்பாங்க, உஷாரா இருப்பாங்க. பாக்ஸர்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? பாக்ஸிங் விளாண்டு பாக்ஸர்ஸ் நீங்க யாரையாவது பாத்திருக்கீங்களா? பாக்ஸர்ஸ் பஞ்ச் பண்ண வரும்போது அவன் இப்படி மிஸ் பண்ற, இதுக்கு பேர் மிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அத 1000 தடவைக்கு மேல, லட்சம் தடவைக்கு மேல அதை பிராக்டிஸ் பண்ணிருப்பான். இப்ப காம்படிஷனுக்கு போகும்போது யாராவது ஒருத்தவங்க இப்படி குத்த வரும்போது அவன் மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். தன்னால மிஸ் ஆயிடும் உடம்பு. அதுக்கு பேர் அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர பரிணாம வளர்ச்சின்னு சயின்ஸ்ல சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உடம்பு தன்னைத்தானே தகவல் வச்சுக்கிறோம். தன்னால மிஸ் பண்ணுவான். அதன் மேல ஒரு அடி கூட படாது. இது அதை செய்யல, அதை உடம்பு இயல்பு அதை செய்யுது. நான் அதுல இருந்துதான் வந்தது, அதனால நான் உங்களுக்கு அதுல இருந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றேன். இது மாதிரி நன்னறியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சாத்தான் இந்த மாதிரி செய்யு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இயல்பாவே தெரியும், இது கெட்டதா இருக்குது. சரி, உதாரணத்துக்கு பைபிள்ல இருந்து சில வசனங்களை இப்ப நம்ம பார்ப்போம். அது எப்படி அவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்ப்போம். மத்தேயு அதிகாரத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரினாலே, அதாவது நீங்க கேப்ரியல்னு சொல்றோம் இல்லையா, அவரால வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த சூழலுக்குள்ளதான் கொண்டு வராரு இயேசுவ. எதுக்காக? சாத்தானால சோதிக்கப்படுறதுக்காக. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நல்லா கேளுங்க, நம்ம இருக்கிற மாதிரி நோன்ப கிறிஸ்தவர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் உபவாசம்னு சொல்றாங்க. அப்படி இயேசு உபவாசம் இருந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பசிக்குது. 3வது வசனம். இது மொத்தமே 5-6 வசனம் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன், யாரு? சாத்தான், அவர் இடத்தில் நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவ தூதரா இருந்தீன்னா இந்த கல்லுகள் இருக்குதுல்ல, நீ பசியா இருக்கிற, இந்த கல்லுலாம் அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இயேசு பதிலுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு நம்பிக்கையாளருடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நன்னறியாளருடைய வார்த்தை இப்படித்தான் இருக்கும். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷனானதே சாப்பாடுனால மட்டும் கிடையாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சாத்தான்ட்ட வாதம் பண்றார். நான் சாப்பாடு சாப்பிட்டு மட்டும்தான் உயிரோட வாழணுங்கிறது இல்லடா, கடவுளுடைய வார்த்தை என்னை உயிரோட வச்சிருக்குது இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு பதில் சொல்றார். அடுத்ததா அதே சாத்தான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய், பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையான தேவ தூதரா, நீ உண்மையாவே தேவ தூதரா இருந்தீனா இந்த உயரத்துல இருந்து நீ கீழே குதி, அப்படி நீ குதிச்சினா வானவர்கள் உன்னை தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது முந்தைய வேதத்துல எழுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அதாவது சாத்தான் அவருடைய வழிகள்னா அவரை வழி எடுக்க ட்ரை பண்றான். அப்படிங்கும் போது இயேசு பதில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை படித்து பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கடவுளை நீ போய் படிச்சு பார்க்கலாமாடா? கடவுளை நீ சோதிச்சு பார்க்கலாமா? கடவுள் தான் உன்னை சோதிக்கக்கூடியவர், நீ யாரு அவர் சோதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பதில் கேள்வி கேட்டிருக்கிறார். ஒரு நன்னறியாளருடைய வார்த்தையை கவனிங்க. இந்த இடத்துல மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இருக்கிறதுலே உயரமான மலையில கொண்டு போய் வச்சு, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையையும் அவர்களுக்கு காமிச்சு, உலகத்தை பாரு எவ்வளவு பெருசா பறந்து விரிச்சிருக்குதுன்னு பாரு, அதுல என்னென்னலாம் செய்யறான்றத பாரு அப்படின்னு சொல்லி சாத்தான் அவர்கிட்ட பேசி, அதுக்கு நீ என்னைக்கு அடிக்கணிஞ்சினா, என் காலில் நீ விழுந்தினா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் உன் காலில் விழுக வைப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசுட்ட பேசுறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பரிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அவனை முடிச்சிட்டார். அந்த இடத்துல அதை முடிச்சுட்டாரு. அதுக்கடுத்து சாத்தானால ஒண்ணுமே செய்ய முடியல. அதுக்கடுத்த வசனம் என்ன தெரியுமா? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவ்வளவுதான். நன்னறியாளருடைய அந்த காணக்கூடியது. இப்ப நான் வாசிச்ச வசனம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நன்னறியாளர்களாக இருப்பவர்கள் சாத்தான் ஒரு திட்டத்துடன் அவர்களை நெருங்குகின்ற போதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள். உடனே அவர்கள் காணக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். இப்படித்தான் இயேசுவுக்கு தெரியும். இது ஒரு நன்னறியாளர், ஒரு பாக்ஸர், இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு இயல்பா இருக்குதோ அந்த இயல்பின் மூலியமாக அவங்க அதுல இருந்து தப்பிச்சுக்கிடுவாங்க.
அவங்க செய்யல, அவங்க அதுக்கு ட்ரை பண்ணல, எந்த முயற்சியும் செய்யல. நல்லா கவனிக்கணும். அந்த குழந்தை முயற்சி செஞ்சுச்சா? அந்த குழந்தை ஆவல்னால ஒரு செயல்பாடை செஞ்சுச்சு, நீங்க அதுக்கு பேர் வச்சீங்க முயற்சின்னு சொல்லி. அது திருப்பி திருப்பி அதை செஞ்சுச்சு, அதை பாக்குற நீங்க அதுக்கு பேர் வச்சீங்க உறுதிப்பாடுன்னு சொல்லி. இதெல்லாம் அவர் செய்யல. அவர் செஞ்சது ஒரு நன்னறியாளர். அவர் செஞ்சதுங்கிறது எதுவுமே இல்லை, அவருக்கு கடவுள் அருள் பாலிச்சிருக்கிறாரு, அதன் நிமித்தம் இது நடந்திருக்கு. பக்தி உணர்வை உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளக்கே அவர் அதிகப்படுத்திட்டாரு அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தவரும் வழிகாட்டப்பட்டவர்கள் தான். அதனாலதான் கடவுள் வசனத்துல சொல்லுவாரு, அவர் நாடி இருந்தால் ஒட்டுமொத்தமாக உங்களை அவரால் வழிநடத்தி இருக்க இயலும் என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையாளர்கள் விலகிவிட வேண்டிய நேரம் இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் பக்தி உணர்வை எல்லாருக்குள்ளே அதிகமாக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்பிக்கையாளர்கள் தான், எல்லாரும் நன்னறியாளர்கள் தான், எல்லாரும் உண்மையாளர்கள் தான். ஆனா அப்படி செய்யல. அதுக்கு ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, கடவுள்கிட்ட தான் கேட்கணும். அது கடவுளுடைய வேலை. அதுக்கு பதில் சொல்றது ஏன் அவர் செய்யல, ஏன் என்னைய படைச்சார் அப்படிங்கிறதுலாம் பதில் சொல்ல வேண்டியது அவர். அதை நீங்க என்கிட்ட கேட்க முடியாது. இதுதான் இயல்பான ஒரு விஷயமா இருக்குது. இந்த இயல்பான விஷயங்களை நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நாடிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இதெல்லாம் நான் சிம்பிளா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உண்மையிலே நல்லவராக உண்மையிலே உண்மையாளர்களாக நீங்க இருந்தா கடவுள் மட்டும் காடிஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு நிலையில தான் இருந்திருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்லைன்னா பட்டவர்த்தனமான சில வார்த்தைகளை நீங்க பிரயோகப்படுத்திட்டாலும் நீங்க உண்மையாளர்களும் கிடையாது, நீங்க நம்பிக்கையாளர்களும் கிடையாது, நீங்க நன்னறியாளர்களும் கிடையாது. நீங்க அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு கேட்டகரியில இருக்கிறீங்க. இதுதான் இவ்வளவு நேரம் நான் பண்ணின பயானுடைய சுருக்கமான வார்த்தைகள். அத்திமுசலா தொடர்பு தொழிலுக்கு ஆயத்தமாகும்.